Hi, hello, welcome to my channel. This is Amira, Glow Up with Butterfly. Today நம்ம இந்த மாய்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் பாடி கிளென்சிங் லோஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் 460 rupees ஃபார் 200 ml. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 380 rupees, சம்டைம்ஸ் அதிக டிஸ்கவுண்ட்டில் வந்து 350 rupeesக்கு கூட இதை சேல் பண்ணுவாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஃபேஸ் அண்ட் பாடி கிளென்சிங் லோஷன். நான் பாடிக்கெலாம் யூஸ் பண்ணதில்லை, ஒன்லி ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நெக்குக்கு கூட யூஸ் பண்ணுவேன் நான். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோஷன் பேஸ்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒயிட் கலரில் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லோஷன் மாதிரி தான் இது வந்து இருக்குது. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோமே வராது, வலான்னு இருக்கும். பட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 வாஷ்க்கு அப்புறமா என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இதில் வந்து டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுக்காது அப்படின்லாம் நினைக்காதுங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. லைக் சோப் யூஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் சோப் அண்ட் க்ரீம் மட்டுமே ஸ்கின் கேர் ரொட்டீனாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கெலாம் வந்து அதில் ஃபோம் ஜாஸ்தியாக வரும். கண்டிப்பாக சோப்புன்னு வந்துட்டால் அதில் வந்து ஃபோம் ஜாஸ்தியாக தான் வரும். இதில் வந்து ஃபோமே வராது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்லாம் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் டேமேஜ்ட் ஆகும், இன்னும் இரிட்டேட் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கிற மாதிரி சோப் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும். பட் கொஞ்ச நேரம் ஆக தான் உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது. சம் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளேக்கி, அவங்க ஸ்கின்னெல்லாம் பீல் ஆஃப் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் வாஷில் இருக்காது. இதை வந்து ஃபோம் வராதுங்க. பட் உங்களுக்கு டர்ட் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து டஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுற சோப்புமே அதே வேலையை தான் பண்ணுது, ஓவராக பண்ணுது. இது வந்து கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணும். தென் இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் இந்த கிளென்சரை வச்சு என்னோடய ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணால் நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. ரொம்ப ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணுது. என்னோடய ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் என்னோடய ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்குது. அதுவைஸ் பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். பட் சில பேர் வந்து ஒரு ஹை மேட்டிஃபைங்கான ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, சிசி க்ரீம்லேயே வந்து SPF 50 இருக்கிற ஒரு சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஆர் வந்து ஹை ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜென்டில் கிளென்சர் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்டில் கிளென்சர். அது வந்து ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அந்த ஹெவி ப்ராடக்டை வந்து ஜென்டில் கிளென்சர் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த வேலையே பண்ணாது. சில பேர்லாம் வந்து இந்த கிளென்சர் வச்சு நான் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்ல ஹெவியாக நான் வந்து போட்டு கிளென்ஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன தான் இது ஜென்டில் கிளென்சராகவே இருந்தாலும் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணால் தான் நம்ம அதோட பெனிஃபிட்டை வந்து பார்க்க முடியும். அதே வந்து ஒரு காசை வந்து ஏற்படுத்திடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, மேக்கப் போடுற பர்சனாலாம் இருக்கீங்கன்னா மைசிலா வாட்டர் ஆர் கிளென்சிங் பாம்ஸ் ஆர் கிளென்சிங் ஆயில் இதெல்லாம் வச்சு வாட்டரில் இமல்சிஃபை பண்ணி உங்கள் மேக்கப் எல்லாத்தையும் க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்டில் கிளென்சரை வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு சாஃப்டாக சப்பிளாக ஒரு ஹெல்த்தி க்ளோ வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜென்டில் கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை டேப் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க. ரொம்ப போட்டு ஃபுல்லாக போட்டு அந்த வெட்னஸ் எல்லாத்தையும் வந்து வாட்டரை ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு மாய்ஸ்ட் இருக்கும் போதே
ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர் ஹைட்ரேட்டிங் சீரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் கேரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு கிளென்சர்லேருந்து ஆரம்பித்து ஒரு மாய்ஸ்சரைசர்லையோ இல்லை ஒரு சன்ஸ்க்ரீன்லையோ, மார்னிங்காக இருந்தால் சன்ஸ்க்ரீனில் முடிப்பீங்க, நைட்டாக இருந்தால் ஒரு மாய்ஸ்சரைசரில் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து ஒரு நல்ல யூத்ஃபுல்லாக, ஒரு நல்ல க்ளோவாக, நல்ல ஒரு சாஃப்டாக ஆகிறது உங்களாலேயே பார்க்க முடியும். ஒரு க்ளோயிங் ஸ்கின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, நம்ம ஸ்கின்ல வந்து கிளியராக இருக்கிறது, அவ்வளோ பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கிறது. பிம்பிள் வர ஸ்கின் வந்து பேட் ஸ்கின் அந்த மாதிரி கிடையாது. பிம்பிள்ஸ் வந்தாலும் அந்த பிம்பிள் வந்து ஹீல் ஆகணும், ஓகேங்களா? ஹீல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற ஸ்கின் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோன்லேயே உங்களால் வந்து ஒரு நல்ல க்ளோ, ஒரு பிரைட்னஸை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்கின் கேரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். கெமிக்கல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. சர்டிஃபைட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. சில இந்த மாதிரி சர்டிஃபைட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியுது. நிறையா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் இச்சிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாவே செட் ஆகுது. தென் இதில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. பாரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ சர்டிஃபைட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும். சில சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு கூட இந்த கிளென்சர் வந்து செட் ஆகுது. பட் நிறைய சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து இதில் மேபி கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால, சர்டிஃபைட் ஃப்ரேக்ரன்ஸாக இருந்தாலும் சில பேருக்கு இன்னமும் சூட் ஆக மாட்டேங்குது. அது மட்டும்தான், எல்லா சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கும் இது செட் ஆகாது. அதனால தான் ரொம்ப நான் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் இதை மென்ஷன் பண்ணலை. அதர்வைஸ் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நானும் சொல்லிட்டேனே, வாவ் ப்ராடக்ட்டு தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ரிச்சஸ் வித் ப்ரோ விட்டமின் B5 அண்ட் ஆலோவேரா இருக்குது. நல்லாவே ஸ்கின்னை சூட்டிங் பண்ணும். ஒரு நல்ல ஜென்டில் கிளென்சர். ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இன்னமும் நான் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கிளென்சிங் லோஷன் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Hope you like my video. Don't forget to like, share and subscribe my channel and ring the bell. Thank you so much.